ஏஐ வித் அறிநேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் பச்சைத்தவளை பாசியப்பா காலேஜ்ல 3rd இயர் படிக்கிறேன். அண்ணாச்சி கிட்ட சில கேள்விகள் கேட்க போறேன். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் அண்ணாச்சி, காதெல்லாம் எப்படி போகுது? குட்டி கிட்டி அம்புட்டுதா? ஷோ பகவானே, இதான் கொஸ்டினா ப்ரோ? ப்ரோ இது ஏஐ ஷோ ப்ரோ. குட்டியும் கிடையாது, குட்டி பிசாசும் கிடையாது. வாழ்க்கை இன்பமயமா போயிட்டு இருக்கு. இனிமேலும் போகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. இறைவன் இருக்கிறான் குமாரு. நீ அடுத்து கொஸ்டினை கேளியா? இந்த மாதிரி நீ காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்துகிட்டு இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருப்பியா? நான் 3rd இயர் படிச்சிட்டு இருக்கேன் அண்ணாச்சி. எனக்கு ஏஐ இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை. நான் என்ன பண்ணணும்? சூப்பர். பையன் என்ன பண்ணணும்னு கேட்குறான். முதல்ல இந்த கேள்வி கேட்டதுக்கே பையனுக்கு ஒரு அப்ளாஸ் கொடுக்கணும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 3rd இயரை விடுங்க, ஃபைனல் இயர் வரைக்குமே பசங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் போயிடுறாங்க. இது பாசியப்பா காலேஜில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் கிடையாது, இந்த அகில உலகத்துல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பூமர் அட்வைஸ். ஓகேவா? உங்க காலேஜ் மட்டும் கிடையாது. இப்போ நீ நமக்கு மட்டும்தான் அண்ணாச்சி சொல்லிட்டு இருக்காரு நினைக்க கூட, எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கோம். சரியா? ஸ்டூடெண்ட்ஸ் முதல்ல ஸ்டூடெண்டா இருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னை உணருங்கள் முதல்ல. தன்னை அப்ப நீங்களுக்கு நிறைய பேருக்கு என்னன்னா உணர்ச்சியே இல்லை. தான் எதுக்கு காலேஜுக்கு வந்தோங்கிறதே மறந்து போயிட்டு சுத்துறீங்க. சரியா? இந்த அண்ணாச்சியோட ஒரு தாழ்வான ஒரு வேண்டுகோள் என்னன்னா, முதல்ல நீங்க படிக்க வந்திருக்கீங்கிறத உணருங்க. சரியா? இப்போ உங்களை நான் படிக்கலாம் சொல்லலை, புத்தகத்தை எடுத்து படின்னு நான் சொல்லலை. சரியா? சில பேர் சில விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகி போயிடுறீங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் காதல்ல முங்கி போயிடுறீங்க. காதல் தப்பு கிடையாது. இப்போ நம்ம தம்பி இருக்கான் இல்லையா, பச்சைத்தவளை, இவனை மாதிரி என்னோட தம்பியா இருந்தா தூக்கி போட்டு மிதிப்பேன். ஊராருக்கு ஒரு அட்வைஸும் கிடையாது. காதல் பண்றேன் நான் தப்புன்னு சொல்லலை. ஆனா சுயத்தை மறந்து போய் விடுகிறீர்கள் மக்களே. நீங்க தான் எதுக்கு வந்தோங்கிறத நீங்க மறந்து போயிடுறீங்க. அதுதான் பிரச்சனை. அப்ப நான் இதுல இருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க படிங்க. சரியா? நம்ம அப்பா அம்மா காசு கட்டி அனுப்பியிருக்காங்க. நீ சின்ன குழந்தையா இருக்கிறப்போ நீ அரட்டாளையா இருந்த, நீ முட்டையா இருக்கிறப்போ உன்னை தண்ணியில விட்டு போட்டுட்டு உங்க அம்மா உன்னை காப்பாத்தலட்டா உன்னை மீன் சாப்பிட்டு போயிருக்கும், கொக்கு சாப்பிட்டு போயிருக்கும். அப்ப அந்த அளவுக்கு உன்னை காப்பாத்தின அம்மா அப்பாவுக்காக ஏதாட்டு பண்ணணும் இல்ல? உன்னை காலேஜ்ல சேர்த்திருக்காங்க, காசு கட்டி சேர்த்திருக்காங்க. அப்ப அதுக்காட்டு நம்ம ஏதாட்டு பண்ணணும் இல்ல? இந்த மாதிரியும் இந்த விழிப்புணர்வுங்கிறது வரலாம். அப்படி இல்லாட்டி இப்ப நம்ம தம்பி டைரக்டா கேட்டுட்டானா என்ன பண்ணணும்னு சொல்லி, ஏஐ இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லி இலக்கெல்லாம் செட் பண்ணிட்டான். இந்த மனப்பான்மை நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வர்றதே கிடையாது. ஒரு விழிப்புணர்வே இல்லாம ஃபைனல் இயர் கடைசி காலத்துல கம்பெனிஸ் எல்லாம் வர்றப்போ போராடுறான். நீங்க அப்போ போராடி என்ன பலன்? என்ன பலன்? யமனோலை ஒன்றை கண்டு தடுக்க உதவுமோ இதுவெல்லாம். சரியா? அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, முன்கூட்டியே ஒரு விழிப்புணர்வு வரணும். விழிப்புணர்வு நம்ம பச்சைத்தவக்காட்ட இருக்கு. சரியா? நான் குட் கை, திஸ் கை இஸ் குட். இதே விழிப்புணர்வு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்டே இருக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, பேஷனேட்டா இருக்கணும். சரியா? ரெண்டுமே பூமர் மொழிகள் தான். முதல்ல சொன்னது அவேர்னஸ் வந்துட்டு. ரெண்டாவது என்ன அப்படின்னா பேஷனேட்டா இருக்கணும். இப்ப நீ ஏ இன்ஜினியர் ஆக போறேன்னு சொல்ற, அப்போ பேஷனேட்னா என்ன அர்த்தம்? ஒன்னு, நீ அதுக்காக அர்ப்பணிக்கிறியான்னு கேள்வி. நீ அர்ப்பணிக்கிறியா? அதுதான் நம்மளுடைய கேள்வி. அர்ப்பணிப்புனா என்ன அர்த்தம்? நீ அதுல ஈடுபாட்டோட இருக்கணும். வெளி உலகத்துக்கு நான் ஏஐ இன்ஜினியர்னு சொல்லிக்கிட்டு தெரியாம உண்மையிலே உனக்கு நீ உண்மையா என்ன பண்ணணும்னா அதை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். ஏஐ இன்ஜினியருடைய விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும், ஏஐ கான்செப்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், மனசுல ஏத்திக்கணும். அதாவது கங்கா சந்திரமுகியா தான நினைச்சுக்கிட்டா, கங்கா சந்திரமுகியா நின்னா, கங்கா சந்திரமுகியா மாறினா, இதுதான் பேஷனேட். அதே மாதிரி நீ ஏஐ இன்ஜினியரா உன்னை நினைச்சுக்கணும். ஏஐ இன்ஜினியர் என்ன பண்றாங்கிறத பார்த்து அதே மாதிரி நீங்க பண்ணணும். அதுக்குண்டு அவன் கண்டது கலையெல்லாம் திம்பான், அதை பார்த்துலாம் பண்ண நான் சொல்லலை. எந்த மாதிரியான வேலைகள்லாம் அவங்க பாக்குறாங்க, எந்த விஷயங்கள்லாம் அவங்க கத்துக்கிறாங்க, அவங்களுடைய ஹேபிட்ஸ் என்ன, இதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கணும். சும்மா நான் ஏஐ இன்ஜினியர் ஆக போறேன்னு சொல்லிட்டு நீங்க ஓமகுண்டம் வளர்த்தீங்கன்னா அங்க ஒன்றும் நடக்க போறது கிடையாது. சரியா? யூஸ்லெஸ். அதனாலதான் நம்ம சொல்றோம், பேஷனேட்டா மாறுங்க. நீங்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிற பட்சத்துல பேஷனேட்டா மாறுங்க. தேடுங்க ஏஐ இன்ஜினியரிங். மாற போறீங்க அப்படின்னா தேடுங்க ஏஐ இன்ஜினியரிங். இட் இன்க்ளூட்ஸ் யூ ஆஸ் வெல். இப்போ 2 விஷயம் நம்ம சொன்னோம். மூணாவது என்ன அப்படின்னா, கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். சரியா? ஏன்னா நம்ம என்னதான் வாயால வடை சுட்டுக்கிட்டு இருந்தாலும் பேசக்கூடியது என்னதான்? ப்ராஜெக்ட் தான். அப்போ நம்ம ரெஸ்யூமேல ப்ராஜெக்ட் இருக்கணும். ஏஐ இன்ஜினியருக்கான ப்ராஜெக்ட் இருக்கணும். நீ இப்போ ப்ராஜெக்ட் பண்ணியிருந்த அப்படின்னா நானே எங்க கம்பெனியில சொல்லி உனக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் வாங்கி தருவேன். ரொம்ப நன்றிங்க அண்ணாச்சி. நீங்க சொல்றதெல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவேன் பாருங்க. இப்ப நான் ஒரு ஏஐ ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும், அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்லுங்களேன். சூப்பர். பச்சைத்தவளையுடைய வேகத்தை கண்டு நான் வியக்கிறேன். இப்போ கேள்வி தம்பி என்ன கேட்கிறாப்புல அப்படின்னா, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னு கேட்கிறாப்புல. அதாவது நான் ப்ராஜெக்ட் பண்ண போறேன் ப்ரோ,
நீங்க சொன்ன வார்த்தைகள்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துது. நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறேன்னு சொல்லி கேட்குறான். முதல்ல நீ ஏஐ இன்ஜினியரிங் ஆக போறேன்னு சொன்னதுனால முதல்ல ஏஐ இன்ஜினியர்ல நீ பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட்னு நான் சொல்றது என்ன அப்படின்னா ஒரு ரேக் ப்ராஜெக்ட். சரியா? ரேக்னா என்னன்னு தெரியலன்னா போய் பாரு. நம்ம கிட்ட ஒரு பிளேலிஸ்டே இருக்கு. அதுல அழகா நம்ம உட்காந்து பேசி ஃபுல் கான்செப்டையும் எடுத்துருக்கோம். ரேகை பத்தி ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா சாட் பாட் மாதிரியான அப்ளிகேஷன். நாம பேசினா திருப்பி நம்ம கிட்ட பேசணும்ல, அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பண்ண முடியும். சாட் பாட்னு சொல்லுவோம்ல. ஆனா சாட் பாட் ரொம்ப வழக்கமான ஒரு விஷயம். நான் என்ன அட்வைஸ் சொல்லுவேன் அப்படின்னா உன்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா கண்டவர்களை எல்லாம் வியப்படைய செய்யற மாதிரி இருக்கணும். ஓஹோ அப்படின்னு சொல்ற மாதிரி, ஓ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது, பூ அந்த மாதிரி சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது, ஓஹோன்னு சொல்ற மாதிரி இருக்கணும். அப்போ எந்த மாதிரியான ப்ராஜெக்டா இருக்கலாம்? சாதாரண சாட் பாட்டு தான் பண்ண போறோம்னா நீ நிறைய பேர் கோர்ஸுக்கு எல்லாம் போவாங்க, நீ பாத்திருக்கியா? 5000 ரூபாய் 10,000 ரூபாய் கட்டி கோர்ஸுக்கு எல்லாம் போவாங்க, போயிட்டு ஒரு சாட் பாட்டை பண்ணிட்டு வருவாங்க. சரியா? நம்ம ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்கோங்க, அதுல அழகா அதுதான் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா விஷயம் என்ன அப்படின்னா நீ சாட் பாட்டு பண்ணனா நானே உன் ரெஸ்யூமே ஓரம் தள்ளிடுவேன். புரியுதா? நானே உன்னுடைய ரெஸ்யூமே ஓரம் தள்ளிடுவேன். ஒரு அண்ணாச்சி பண்ணிட்டாவ வச்சுட்டாவன்னு சொல்லக்கூடாது. சாட் பாட்டு நீ பண்ணிருக்க, அதுக்கான மதிப்பு நான் அவ்வளவுதான் கொடுப்பேன். அப்போ என்ன பண்ணணும்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமா பண்ணுங்க. சரியா? எவ்வளவு நாள் அரைச்சமாவே போட்டு அரைக்கிறது? சாட் பாட்டு பண்ணு, ஆனா வித்தியாசமா பண்ணு. எப்படின்னு கேட்டா நான் சொல்றேன். ஒரு பிடிஎஃப் நீ அப்லோட் பண்ணு, ஒரு கதையை எடுத்துக்கோ, ஒரு புத்தகத்தை எடுத்துக்கோ, நிறைய புத்தகங்கள் இருக்குல்ல, ஒரு புத்தகத்தை அப்லோட் பண்ணு, அந்த புத்தகத்துல இருந்து கேள்விகள் அது பதில் சொல்லட்டும். அந்த மாதிரி ஒரு சாட் பாட் நீ பண்ணலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னா ஒரு யூடியூப் உடைய வீடியோவுடைய லிங்க் எடுத்துக்கோ, ஒரு யூடியூப் வீடியோவுடைய லிங்க் எடுத்துக்கோ, அதை எடுத்துட்டு நீங்க போடணும் உன் அப்ளிகேஷன்ல. அதுல ஒரு சாட் பாட் ரெடி ஆகும். அப்ப நான் அந்த கேள்வி கேட்டேன்னா அந்த யூடியூப் வீடியோல இருக்கக்கூடிய ஆன்சர் எனக்கு கிடைக்கும் வித் டைம் ஸ்டாம்ப். இந்த டைம் ஸ்டாம்ப்ல இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அண்ணாச்சி சொல்லி கொடுத்துட்டு இருக்காவ. அவங்க இப்போ என்னத்தை சொல்லி கொடுக்காவன்னா ஒரு சாட் பாட் செய்வது எப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவ. இப்போ அந்த லிங்க் எடுத்தாந்து நீ கொண்டாந்து போட்டோடனே நீ கேட்குற எனக்கு யூஐ டிசைன் பண்றது எந்த இடத்துல அண்ணாச்சி சொல்லியிருக்கான்னு கேட்டா உன் சாட் பாட் இந்த மினிட்ல இந்த மாதிரி சொல்றாவ, இந்த மாதிரி எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருக்கான்னு சொல்லி அது அழகா சொல்லும். இந்த மாதிரி ஒரு சாட் பாட் பண்ணலாம். சரியா? நீ வெறுமனே சாட் பாட் மட்டும் பண்ணிட்டு வந்தனா உன்னை நான் அடிச்சு சேர்ப்பேட்டுக்கு பத்தி விட்டுருவேன், பாய் பாய்ன்னு சொல்லி. சரியா? அதனால வித்தியாசமான ப்ராஜெக்ட் பண்ணு. நீ ஸ்டார்ட் பண்ண வேண்டியது நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் இன்னோவேட்டிவா இருக்கணும். ஐடியா உனக்கு தரதுக்கு அண்ணாச்சி மட்டும் கிடையாது, பல ஏஐஸ் எல்லாம் இருக்கு. சரியா? சோ அதை கூட நீ கேட்டுக்கலாம். அண்ணாச்சி இஸ் நாட் அவைலபிள் ஆல் த டைம், யூ கேன் ஆஸ்க் ஏஐ as well. கூல். இப்ப பேட்டி முடிச்சதும் ஒரு ரேக் அப்ளிகேஷன் பண்றேன் பாருங்க. ஆனா அண்ணாச்சி இத தாண்டி வேற என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணலாம் ஏஐல? அதாவது தம்பியை உண்மையிலே பாராட்டணும். நம்ம சாட் பாட்டுன்னு சொன்னோம், அவனுக்கு அதுவே ஏதோ மனசுல உறுத்தி இருக்கு போல. எல்லாரும் அதைத்தான் அண்ணாச்சி சொல்லுதாவ. வேற என்ன ப்ராஜெக்ட் ஏஐல வேற எதுவுமே இல்லையா நீங்க கேட்டீங்க அப்படின்னா இருக்குவே இருக்கு. சொல்லுதேன் கேள்வி என்னெல்லாம் இருக்குன்னு. அதாவது சாட் பாட் அப்ளிகேஷன் ஒண்ணு, ரேக் அப்ளிகேஷன் நம்ம பண்றது ஒண்ணு. சரியா? ரெண்டாவது உங்களுக்கு புது புது வார்த்தைகள் நான் சொல்லி தரேன் பாருங்க. கான்வர்சேஷனல் ஏஐன்னு ஒண்ணு இருக்கு. சரியா? 11 லேப்ஸ் எல்லாம் தெரியும் இல்லையா? அது மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. நாம பேசினா நம்ம கிட்ட அது திருப்பி பேசும். சரியா? நாம ஒரு விஷயத்த கேட்டோம் அப்படின்னா அது நம்ம கிட்ட திருப்பி பேசும். கான்வர்சேஷனல் ஏஐன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு. சரியா? நம்ம எங்க திருநெல்வேலியில ஒரு பழமொழி உண்டு, பூனி எதால கெட்டுது தான் வாயால கெட்டுதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிஞ்சா கட்டோரியில ஒரு பழமொழி வரும், தவளை தன் வாயால கெட்டுதுன்னு சொல்லி. நான் இப்போ உங்களை சொல்லல. கான்வர்சேஷனல் ஏஐங்கிறது என்ன அப்படின்னா நாம பேசினா நம்ம கிட்ட திருப்பி பேசக்கூடிய ஏஐ. இப்போ இதை வச்சு நிறைய அப்ளிகேஷன் பண்ணலாம்ல, யோசிச்சு பாருங்களேன். என்ன மாதிரி அப்ளிகேஷன்லாம் இதை வச்சு பண்ண முடியும்? ஒரு ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் இருக்கு, அமேசான் மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, ஒரு ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் இருக்கு. நான் இப்போ அந்த வாய்ஸ் ஆன் பண்ணி விட்டுட்டு எப்பா இந்த உங்க கடையில தக்காளி பழம் இருக்காப்பான்னு நான் கேட்பேன். அது என்ன சொல்லுவோம்? ஆமா இருக்கு அண்ணாச்சி, இந்த மாதிரி சொல்லுவோம்ல. அப்போ இந்த மாதிரி கான்வர்சேஷனல் ஏஐ. அதே மாதிரி அதை வச்சு நம்ம பொருட்களை வாங்க வைக்கலாம். பேசியே வாழைப்பழமா பேசுறான்பா, அந்த மாதிரி பேசியே அண்ணாச்சி நீங்க இதை எடுத்துக்கோங்க, இது நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. நீங்க எழுத்தா வாசிக்கிறத விட பேச்சா பேசுறப்போ வரக்கூடிய அந்த ஒரு ஈர்ப்பு ரொம்ப அதிகம். கான்வர்சேஷனல் ஏஐ இந்த இடத்துல தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒன்னு சொன்னா நம்ம சாட் பாட்டை பத்தி பேசியிருக்கோம், கான்வர்சேஷனல் ஏஐ பத்தி நான் இப்ப சொல்லியிருக்கேன். மூணாவது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஏஜென்டிக் ஏஐ அப்ளிகேஷன் பண்ணலாம். ஏஜென்டிக் ஏஐனா என்ன அப்படின்னா அது ஒண்ணும் கிடையாது, ஒரு ஆட்டோமேஷன் பிளஸ் ஏஐ. சரியா? ஒரு ஆட்டோமேஷனோட ஏஐ சேர்த்தோம் அப்படின்னா அது ஏஜென்டிக் ஏஐ நம்ம சொல்லிக்கலாம். ப்ரோஆக்டிவா டெசிஷன் எடுக்கும். ப்ரோஆக்டிவ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உன்னோட ப்ரோவாகிய நான் ஆக்டிவா இருக்கேங்கிற மாதிரியான ஒரு மொக்கை கிடையாது. PRO ஆக்டிவ் அப்படின்னா தன்னைத்தானே தன்னிச்சையாக நான் தூண்டாம அதுவே நடக்கும்.
சரி, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னோட ஒரு தம்பிக்கு நான் பண்ண வச்ச ஒரு ப்ராஜெக்ட் அது. கூகுள் மீட் இருக்கு இல்லையா? கூகுள் மீட்ல நம்ம பேசிக்கிறோம். இந்த மாதிரி பச்சை தவளையை வந்து ஒரு மீட்டிங்ல ஆட் பண்ணணும். செவ்வாய்க்கிழமை ஒரு மீட்டிங்ல நான் ஆட் பண்ண போறேன். நான் பேசுறேன் கூகுள் மீட்ல. அதை ஒரு ஏஐ கவனிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் தான் ஏஜென்ட், கவனிச்சுக்கிட்டே இருப்பான். ஓகே, இந்த மாதிரி ஹரி என்ன சொல்றாப்புல, இந்த மாதிரி பச்சை தவக்காவை வந்து கேலண்டர்ல ஆட் பண்ணணும்னு சொல்றாப்புல. உடனே அது என்ன பண்ணும்? அதுவே போய் ஆட் பண்ணும். இதுதான் அதுவே போய் பண்றது ஆட்டோமேஷன். ஆனா டெசிஷன் யார் எடுத்தா? அதுவே எடுத்துக்கிட்டு. அதான் ப்ரோஆக்டிவ் டெசிஷன். இப்போ நான் சொல்லி ஒரு பட்டனை அமைக்கிறது நடக்குன்னா அது ரியாக்டிவ் டெசிஷன். ரியாக்டிவ், நான் பண்ண ஆக்ஷனுக்கான ரியாக்ஷன். அதுவே ஆக்ஷன் எடுக்குன்னா அது ப்ரோஆக்டிவ் டெசிஷன். இது ஒரு அழகான ஒரு ப்ராஜெக்ட். சரியா? ஏஜென்ட்டுக்கு ஏஐ வச்சு பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட். இது போக கொஞ்சம் ரெஸ்யூமேக்கு ஏடிஎஸ் வேல்யூ ஏற்றணும், ஸ்கோரை ஏற்றணும் அப்படின்னா லேங் செயின் வச்சு நம்ம ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஒரு சாட்பாட் பண்ணுங்க, கான்டெக்ஸ்டுவலா பண்ணுங்க. அதே மாதிரி ஹிஸ்டரியை வச்சிருக்க மாதிரி. இப்போ நம்ம நார்மலா பண்ற ப்ராஜெக்ட் வந்து சாட்பாட்ல வந்து என்ன இருக்காது அப்படின்னா அந்த ஒரு கான்டெக்ட் இருக்காது. முன்னாடி என்ன கேட்டாங்கிற கான்டெக்ட் இருக்காது. நார்மலான சாட்பாட். லேங் செயின்ல இருக்கக்கூடிய சில ஃபீச்சர்ஸ் வச்சு என்ன பண்ணலாம்? அந்த மாதிரி கான்டெக்ட்டை பேஸ் பண்ண சாட்பாட் பண்ணலாம். இந்த சாட்பாட்ல நீங்க இப்படி கேட்டிருக்கீங்க ப்ரோ, நீங்க இப்படி கேட்டீங்க முன்னாடி அப்படிங்கிற அந்த பழமையையும் பழசா கேட்டதை ஞாபகம் வச்சு பேசக்கூடிய ஒரு சாட்பாட் பண்ணலாம். அது ஒரு அழகான ப்ராஜெக்ட். லேங் செயின் வச்சு ஏதாவது ஒன்று பண்ணுங்க. அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பண்ண முடியும். இது ஒரு அழகான ப்ராஜெக்ட். வேற என்ன நம்ம பண்ணலாம் ஏஐ வச்சு? நாலேஜ் கிராஃப்னு ஒன்று இருக்கு, ஒரு கான்செப்ட். சரியா? அது என்னன்னா ஒரு அக்யூரேட்டான மாடலிங். நீங்க வந்து புள்ளி விவரங்கள்லாம் துல்லியமா வரணும் அப்படின்னா நாலேஜ் கிராஃப் வச்சு மாடல் பண்ணலாம். அது ஒரு விஷயம். நீங்க வந்து ஒரு கேள்வி கேட்குறீங்க, நான் 2 கிராம் இந்த மருந்து எடுத்துக்கிட்டேன், 3 கிராம் இந்த மருந்து எடுத்துக்கிட்டேன், ட்ரக் அனாலிசிஸ். சரியா? ட்ரக் அனாலிசிஸ்னா என்னமோ நினைச்சிடக்கூடாது. இப்படி ரொம்ப துல்லியமான கணக்குகள்லாம் வேணும் அப்படின்னா நீங்க ரேக் பண்ணாம என்ன பண்ணலாம்? நாலேஜ் கிராஃப் பண்ணலாம். இது ஒரு ப்ராஜெக்ட். இன்னும் நிறைய இருக்கு ப்ரோ. நீ வந்து ப்ரௌசர் ஆட்டோமேஷன் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நீ பண்றதுக்கு ப்ராஜெக்டா இல்லை இந்த உலகத்துல. நீ தேட தேட ப்ராஜெக்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அடேங்கப்பா, அடுக்கி புட்டிங்க போங்க. இம்புட்டு ப்ராஜெக்ட்ஸும் நான் பண்ணத்தான் போறேன். ஆனா அடுத்து வேலை கிடைக்கணும்ல, அதுக்கு என்ன பண்ண? ஏஐ இன்ஜினியருக்கு அப்ளை பண்றது எப்படிங்கிறது ஒரு கேள்வி. அருமையான கேள்வி. அதாவது அப்ளை பண்றது எப்படின்னா, இப்போ என்ன மாதிரி ஆட்களை பிடிச்சிக்கோ. நெட்வொர்க்கு ஃபர்ஸ்ட் வந்து நெட்வொர்க்கிங் நல்லா வச்சுக்கோ. அப்போ நேர்ல போய் நீ மனுஷங்களை பார்த்தாலும் சரி, இப்போ நிறைய வந்து டெக் மீட்டப்லாம் நடக்கும் இல்லையா? அங்கெல்லாம் போய் நீ வந்து பார்க்கலாம் மனுஷங்களை. நிறைய மனுஷங்கள் இருக்காங்க ஏஐல. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஏஐ மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் நீ போய் பார்க்கலாம். கொஞ்சம் நெட்வொர்க்கை வளர்த்துக்கோ. தன்னந்தனி காட்டுக்குள்ள சத்தம் போட்டு கிடக்காத, அது சரியா இருக்காது. அப்புறம் கொக்கு குருவிலாம் வந்து கொத்திட்டு போச்சுன்னா நமக்கு தெரியாது. கொஞ்சம் மக்களை வளர்த்துக்கோ, மக்கள் செல்வாக்கை வளர்த்துக்கோ. நெட்வொர்க் இஸ் யுவர் நெட் ஒர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? கொஞ்சம் நெட்வொர்க் வளர்த்துக்கோ. அது இப்படி பிசிக்கலா தான் இருக்கணுமானா விர்ச்சுவலா இருக்கலாம். லிங்க்டினுக்கு போ. இப்போ அண்ணாச்சிக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா ஃபாலோவர்ஸ் இருக்காங்க லிங்க்டின்ல. அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் பேஸை நீ வளர்த்துக்க. லிங்க்டினுக்கு போ. லிங்க்டின்ல போய் நிறைய பேரை சும்மா வலுக்கட்டாயமா கனெக்ஷன் ரெக்வஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. சரியா? அது பாட் பிஹேவியர்னு சொல்லி என்ன பண்ணி விட்டுருவான்? கட் பண்ணி விட்டுரும், டிசேபிள் பண்ணி விட்டுருவான் உனக்கு பிறகு. நீ என்ன பண்ணலாம்? கொஞ்சம் குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணி லிங்க்டின்ல போடலாம், ஆர்டிகிள் எழுதலாம். இந்த மாதிரிலாம் நீ பண்ணனா உன்னுடைய நெட்வொர்க் வளரும். உன்னுடைய திறமையை கண்டு ஹெச்ஆரே உங்ககிட்ட வருவாங்க. எப்பா பச்சை தவளை, எங்க ஆபீஸ்ல இருக்கு ஒரு நல்ல வேலை, நீ வாரியா வந்தனா உனக்கு வேலை போடுவோம், நல்ல இலையில சாப்பாடுன்னு சொல்லி ரைமிங் மிஸ்ட், உனக்கு நல்ல சேலரி போடுவோம்னு சொல்லி வருவாங்க. சரியா? என்ன மாதிரி லெஜெண்டரி சேலரி அப்படின்னு சொல்லி வருவாங்க. சில ஹெச்ஆர்ஸ் வருவாங்க, மேபி சில லீடர்ஸ் வருவாங்க. உனக்கு நெட்வொர்க் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெட்வொர்க்கை வளர்த்துக்கோங்கிறது முதல் அட்வைஸ். ரெண்டாவது, சில பிளாட்ஃபார்ம்ஸ் இதுக்குன்னே இருக்கு. உனக்கு தெரியும் இல்லையா? நௌக்ரின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, வெல் ஃபவுண்ட்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, ஏஞ்சல் லிஸ்ட் அதை தான் வெல் ஃபவுண்டா மாத்திருக்காங்க, கட் ஷாட்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. இது எல்லாத்துலயும் என்ன பண்ற? நீ உன் ப்ரொஃபைலை வளப்படுத்திக்கோ, கவர்ச்சிகரமா ஆக்கு. சரியா? ஒரு ராணி தேனியை உள்ளத்துக்கு போட்டா எவ்வளவு தேனிகள் ஒன்னா வரும். அதே மாதிரி நல்ல திறமைகளை உன் ப்ராஜெக்ட்ல நீ வச்சா அப்படின்னா நிறைய ஹெச்ஆர்ஸ் உன்னை தேடி சத்தம் போட்டுட்டே வருவாங்க. ஓகேவா? அப்போ நீ எடுக்கிறது தான் முடிவு. நீ நல்லா ப்ராஜெக்ட் பண்ணியிருந்த அப்படின்னா இட்ஸ் ஈஸி டு கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. முதல்ல ஒரு இன்டர்ன்ஷிப்புக்கு வழி பண்ணு. ஏன்னா நீ வந்து ஃப்ரெஷர் இல்லையா? ஒரு இன்டர்ன்ஷிப்புக்கு வழி பண்ணு, ப்ராக்டிக்கல் நாலேஜ் கெயின் பண்ணிக்கோ. வேலை கிடைக்கலையா? அடுத்து ஒரு இன்டர்ன்ஷிப் போடு. இன்டர்ன்ஷிப்லாம் அழகா கிடைக்கும். நீ ட்விட்டர்ல போய் தட்டு, ட்விட்டர்ல இன்ஸ்டாகிராம்ல ஸ்க்ரோல் பண்றல, ட்விட்டர்ல போய் தட்டு, ஏஐ இன்ஜினியரிங் ஜாப்னு போடு, ஃப்ரெஷர்னு போடு, ரீசெண்ட்னு போடு. இல்ல உனக்கு அதுல கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கா? கிராக் இருக்கான்ல, கிராக்கு ரேசிஸ்ட் ஏஐன்னு சொல்லுவாங்க அவனை. கிராக்ல போய் தட்டு, ஐ எம் ஃப்ரெஷர், இந்த மாதிரி நான் இந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கேன், என் ரெஸ்யூமேல இருக்கு, எனக்கு ஏஐ இன்ஜினியரிங் ஜாப் வேணும்னு சொல்லி கிராக்ல கேளு. அவன் உனக்கு ட்விட்டர்ல இருந்து ஸ்கிராப் பண்ணி கொடுப்பான். ஏன்னா அவன் ட்விட்டர்காரங்க தானே,
அப்படி இல்லையா உனக்கு வேற எங்க இருந்து வேணுமோ இன்டர்ன்ஷிப் கேளு, ஃப்ரெஷர் ஜாப் கேளு, கொடுப்பாங்க. நம்பர்ஸ் ஏதாவது ஹெச்ஆர் நம்பர்ஸ்னா கால் பண்ணி பேசு. கம்யூனிகேஷன் இருக்கணும் குமார். கம்யூனிகேஷன் இல்லாட்டி ஒன்றும் பண்ண முடியாது. நீ பேஷனேட்டா இருக்கணும், கம்யூனிகேட் பண்ணணும் கரெக்டா. இதெல்லாம் இல்லாட்டி ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால இதெல்லாம் மனசுல வச்சுக்கோ. சரியா? இதெல்லாம் போக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, டிஎஸ்ஏன்னு ஒன்று இருக்கு, ப்ராப்ளம் சால்விங். அது அந்த காலத்துல இருந்தது, இப்பவும் கொஞ்சம் கொஞ்சம் ஆங்காங்கே இருக்கதான் செய்யுது. அதே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. லீட் கோடு, ஹேக்கர் ரேங்க் முடிஞ்சா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அடிச்சு பார்த்துக்கோ. ஆனா நீ பேஷனேட்டா இருக்கிற அப்படின்னா அந்த ஒரு வார்த்தை ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. நல்லா நீ ப்ராஜெக்ட் பண்ணியிருந்த அப்படின்னா டிஎஸ்ஏ எல்லாம் இந்த காலத்துல கம்மியாகிட்டு இருக்கு. அதை கேட்கிற கம்பெனிஸ் எல்லாம் நீ ஒன்றும் பிரச்சனை ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கான்செப்டை புரிஞ்சுக்கோ, ஏஐ கான்செப்டை நல்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிக்கோ, எங்கேயோ போயிடலாம். எங்க பெரியப்பா தேரத்தவள மேல சத்தியமா சொல்றேன், இது எல்லாத்தையும் இப்ப மீட்டிங் முடிஞ்சதும் பண்ணுவேன். கடைசி கொஸ்டின் அண்ணாச்சி, ஏஐ இன்ஜினியர் பத்தி நான் ஒரு அபிப்பிராயத்துல இருக்கேன். ஆனா நீங்க ஏஐ இன்ஜினியராவே இருக்கிய, ஒரு நாள் வேலை எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்களா? அவங்க இதுல தயக்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை தம்பி. அதாவது பேர் தான் ஏஐ இன்ஜினியர், ஆனா நம்ம பல விஷயங்களை ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஒர்க் பண்றதுனால பல விஷயங்கள்ல நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஆர்பிஐல ஒர்க் பண்ணுவோம், திடீர்னு டெமோ ஏதாட்டு கிரியேட் பண்ணோம்னா அதுல ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். சில நேரம் வீடியோ எடிட்டிங் கூட நம்ம பண்ணிட்டு இருப்போம். சரியா? அதனால ஸ்டார்ட் அப் வேலை இந்த மாதிரி இருக்கும். பொதுவா ஏஐ இன்ஜினியருடைய வேலை என்னன்னா, எல்லா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். சரியா? ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. நம்ம சில ஏபிஐஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஏஐ இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. மக்கள் நலம் என்றுரைப்பார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, தன் மக்கள் நலத்தை தான் பார்ப்பாருங்கிற மாதிரி ஏஐ இன்ஜினியர் சொல்லுவாங்க. பின்னாடி பார்த்தா ஏபிஐ இன்ஜினியரா இருப்பாங்க. ஆனா விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஏபிஐயும் ஒழுங்கா கால் பண்ண தெரியணும். ஓப்பன் ஏஐ ஏபிஐ நாங்க கால் பண்ணுவோம், ஜெமினை ஏபிஐ நாங்க கால் பண்ணுவோம், கிராக் ஏபிஐ நாங்க கால் பண்ணுவோம், ஓப்பன் கிளாவை எடுத்து போட்டு யூஸ் பண்ணுவோம், அப்ளை பண்ணுவோம். சரியா? இந்த டெக்னாலஜிஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி ரியல் வேர்ல்டு யூஸ் கேசஸ் நாங்க சால்வ் பண்ணுவோம். ஏதாட்டும் ரியல் வேர்ல்டு யூஸ் கேசஸ்ல ஏஐ புகுத்த முடியுமான்னு பார்த்து அதுல புகுத்தி நல்லா அங்க வேலை பார்த்துட்டு இருக்கவங்க வேலையெல்லாம் முடிச்சு விடுவோம். சரியா? அந்த மாதிரிலாம் கிடையாது, நாங்க நல்லதுதான் பண்ணுவோம். சரியா? ஏஐ இன்ஜினியர்ஸ் ஒன்றும் கஷ்டமான ஒரு வேலை கிடையாது. ஏஐ இன்ஜினியரிங்கிறது சாதாரண சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் தான், எஸ்டிஎல்சி தான். ரெக்யர்மெண்ட்டை கேதர் பண்ணி அதுக்கு எந்த டெக்னாலஜி கரெக்டாக இருக்கும்னு பார்த்து அந்த ஏஐ டெக்னாலஜி உள்ளத்துக்கு போட்டு ப்ராஜெக்ட் பண்ணி அதை டிப்ளாய்மெண்ட் பண்ணி எஸ்ஆர்இ வேலை, சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியரிங், இந்த வேலை எல்லாத்தையும் நாங்கள் தான் பார்ப்போம். சரியா? கிளவுட் டெக்னாலஜி தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி அறியும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சாலே போதும், யூ வில் பி ஏபிள் டு பிகம் an ஏஐ இன்ஜினியர். ரொம்ப ஹைப்லாம் ஏற்றக்கூடாது. சரியா? ஏஐ இன்ஜினியர் சொல்லி எனி ஒன் கேன் பிகம் ஏஐ. இப்போ அரின்னு ஒருத்தன் இருக்கான், இவனால ஏஐ இன்ஜினியர் ஆக முடிஞ்சது இல்லை. இந்த ஆரை ரிமூவ் பண்ணுங்க, இவன் ஏஐ இன்ஜினியர். சரியா? யார் வேணாலும் ஏஐ இன்ஜினியர் ஆகலாம். ஆனால் இந்த ஆரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இவன் வந்து ஏஐல ரிசர்ச் பண்ணக்கூடிய பையன், ஏஐல ஆர் சேர்ந்து ரிசர்ச் பண்ணக்கூடிய பையன் ஹரி, லெட் இட் பி. கடைசியில இந்த முக்கியம் நான் போட்டுட்டேன். ஸோ ரிசர்ச்சும் நாங்கள் பண்ணுவோம், அதுதான் நான் சொல்ல வரேன். ஏஐ இன்ஜினியரிங்ல நாங்கள் ரிசர்ச்சும் பண்ணுவோம், எல்லாமே சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு கலவை தான் ஏஐ இன்ஜினியரிங். அதனால எங்களுடைய நாட்கள் இந்த மாதிரி கழியும். மதியானம் நாங்கள் சாப்பிடுவோம், நாங்களும் மற்ற மனுஷங்க மாதிரி தான். காலையில சாப்பிட்டு போவோம், சில நேரம் சாப்பிடாம போவோம். சாயந்தரம் நாங்களும் ஒரு 9 to 5 எம்ப்ளாயி தானே, போயிட்டு சாயந்தரம் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்து தூங்குவோம். கொஞ்ச நேரம் வெளியில எங்கேயாட்டு போனா போவோம், இல்லை இந்த மாதிரி ஒன்ன மாதிரி ஆட்களை கூப்பிட்டு வச்சு பேட்டி எடுப்போம். ஸோ தட்ஸ் ஹவ் தி லைஃப் ஆஃப் அண்ணாச்சி as an ஏஐ இன்ஜினியர் goes. கேட்ட கேள்விக்கெல்லாம் அழகா அண்ணாச்சி பதில் சொன்னாரு. அவருக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. நாளை நமதே என்று கூறிக்கொண்டு கடையை சாத்துறோம். பாய் மக்களே.